மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி என்பது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக நடைபெற நாம் கருத்துக்களை பரிமாறி வருகின்றோம். அந்த வகையிலே why do you feel so tired? எதனால் நான் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு பிறகும் இளைஞர்கள் டயர்டாக இருக்காங்க, எதனால் என்று பார்க்கும்போது நீங்கள் கேள்வி கேளுங்க. அதான் நல்லது. சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி உன்னையே நீ அறிவாய். நீங்கள் 7 மணி நேரம் தூங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? சிலர் வீக்கெண்டு இன்றைக்கி லாங்காக நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறாங்க. 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்கிட்டும் பார்த்தாலும் அவங்க ஃபேஸ்லாம் டயர்டாக தான் இருக்குது. காரணம் என்ன? அங்கே தான் நம்மை நாம் அறிய வேண்டும். நம்ம நிறைவேறாத எண்ணங்களை நிறைய வச்சுருக்கோம், சேர்த்துக்கிட்டே போகிறோம். எமோஷ்னல் பிளாக்கு உள்ளே வந்துடுது. எமோஷ்னல் பிளாக் வந்துடுது, உள்ளுக்குள்ளே பேர்டன் ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் காரணமே இல்லாமல் ஒரு வித சோர்வோடு இருந்துக்கிட்டு இருக்கோம். அதை முதல்ல நம்ம எடுக்கணும். ஓசோ சொல்லும்போது நீ ஒரு வாரம் ஃபுல்லாக அழுதுரு, தனியாக உட்காந்து அழுதுரு. ஒரு வாரம் நல்லா சரி, தனியாக உட்காந்து சரி. நீ மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்க, உண்மையாக இல்லை. அதனால க்ரீஃப் உன்னை தொடருது அப்படிம்பார். அந்த மெத்தேடு ஒரு ஜென் புத்திசத்தில் ஃபாலோ பண்ணுற மெத்தேடு அவர் சொன்னார். கத்தாரி அப்படின்னு இன்னொரு மெத்தட் இருக்குது. நம்ம மனசில் வச்சுருக்கிறதெல்லாம் சத்தம் போட்டு சொல்கிறது. அதெல்லாம் விட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வாரம் உட்காந்து நம்ம அழுக முடியாது, எழுதுங்க. எது சுமையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு, உள்ளுக்குள்ளே ஒரு வித துயர உணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு நட்பு கெட்டு போயிடுச்சா, நட்பில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அது பாதிக்குதா, அதை எழுதுங்க. எழுதிட்டு நெருப்பில் காமிச்சிருங்க. நெருப்பில் காமிச்சிட்டு திருப்பி சால்ட்டெல்லாம் போட்டு குளிச்சுட்டு கல்லுப்பு போட்டு சமுத்திரத்தில் ஏன் ஸ்நானம் பண்ண சொன்னாங்கன்னா அது தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். நம்ம நிறைய தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸை கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அதனால் பலன் கிடைக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த ராக் சால்ட் போட்டு அப்படியே பாத் எடுக்கணும். பாத் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ப்ரே பண்ணி மதர் நேச்சர்கிட்ட, யூனிவர்ஸ்கிட்ட நம்ம சொல்லணும். நான் பாரதி சொல்வது போல் வாய் விட்டு அப்படியே சொல்லுங்கள். என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு, சொல்லடி சிவசக்தி தாயே, நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தந்தருள்வாய் என்று அப்படியே வெளிப்படையாக பேசுங்க. பிரபஞ்சத்தை பார்த்து அப்படியே பேசி அப்படியே சக்தியை ஆவாகனம் பண்ணுற மாதிரி நினைங்க. தொடர்ந்து பிரம்மாண்ட சக்தி எனக்குள்ளே அப்படியே இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைங்க. இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூக்கமே உங்களுக்கு போதுமானது. எவ்வளோ நேரம் தூங்கினாலும் நிறைவு கிடைக்கல, அமைதி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் ஃபிசிக்கல் பாடியில் உள்ள ப்ராப்ளம் கிடையாது, எமோஷ்னல் பாடியில் ப்ராப்ளம் இருக்குது. அந்த எமோஷ்னல் பாடியில் இருக்க ப்ராப்ளத்தை நீக்கிறதுக்கு நம்ம தகன தந்திரா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணலாம். எழுதிட்டு அதை ஃபயரில் காட்டுறது, அப்புறம் சால்ட் வாட்டரில் பாத் எடுக்கிறது, அதுக்கப்புறம் அமைதியாக ஒரு இடத்துல காற்றோட்டம் உள்ள இடத்துல நல்லா உட்காந்து அப்படியே வானத்தை பார்த்து கூட ப்ரே பண்ணலாம். காலையில் அதிகாலையில் சூரிய உதயத்தை பார்த்து அப்படியே சன்லேருந்து ரேஸ் வரா மாதிரி நினைக்கலாம். மூன் லைட்லேருந்து அப்படியே எனர்ஜி வரா மாதிரி நினைக்கலாம். எது உங்களுக்கு ஆதூரமாக இருக்கோ அதை பண்ணுங்கள். அது பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட்டு உடற்சோர்வு நீங்கும், அப்புறம் மனச்சோர்வும் நீங்கிரும். நான் நடந்து பார்த்தது நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எதிர்காலத்தில் புத்தகத்தில் படித்ததை சொல்லலை. ஒருத்தர் எங்கள் ரிலேட்டிவ் அவர் 3 வேளையும் மாத்திரை சாப்பிடுவார். டயபெட்டிக்காக, பிபிக்காகலாம் மாத்திரை சாப்பிடுவார். பிரதர்ஸோட நாங்கள் எல்லோரும் டூர் போகும்போது ஒரு 75 வயசில் நான் அவர் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். நான் மாத்திரை போடணுன்றதே மறந்தே போச்சுப்பா. நான் உற்சாகமாக இருக்கேன். என்னென்னா எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு. அந்த குட் பீப்புளோட கனெக்ஷனில் இருக்கும்போது நமக்கு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது மாத்திரை கித்திரை எதுவுமே போடாமல் நான் பாட்டுக்கு இருக்கேன், ஜாலியாக இருக்கேன், ஒரு டயர்ட்னஸும் தெரியல. வீட்டில் இருக்கும்போது டைமுக்கு சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போடுவேன், டயர்டாகவே இருக்கும். இப்போ ஒரு டயர்டும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு நல்ல பீப்புளோட கம்பெனி இருக்கணும், நல்ல நூல்களோட தொடர்பு இருக்கணும். ரீடிங் இஸ் க்ரோயிங். க்ரோத் வேணும்னா ரீட் பண்ணணும். அதனால் நல்ல நூல்களோடு நம்ம தொடர்பை வளர்த்துக்கணும், நல்ல மியூசிக்கை கேட்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையில், நல்ல சூழ்நிலையில் நம்ம இருக்கும்போது ஹீலிங் மியூசிக்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் நேரம் தூங்கினாலே போதும், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதனால் தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸு,
தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்பு, அதனால் வந்த ஏமாற்றம், அதெல்லாம் அப்படியே இதயத்தில்னா வந்துட்டு நம்ம ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய இதயத்தை நான் சொல்லலை, நம்ம ஆன்மீக இதயத்தை அப்படியே மூடி கிடக்குது, மண்டி கிடக்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்தெறியணும், களை எடுக்கிற மாதிரி எடுத்துடணும். ஆன்மீக இதயம் செழுமை பெற வேண்டும், அது வளர்ச்சி பெறணும், நமக்கு growth உள்ளுக்குள்ளே ஏற்படணும். அந்த வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படும் போது டயர்ட்லாம் காணாமல் போயிடும். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்து மதவேலை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும். எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறதே ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. எப்போதும் மலர்ந்த முகத்தோடு இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். சுவாமி விவேகானந்தா சொல்வார், நீங்கள் எப்போதும் சோர்வுற்றிருக்கீங்க, துயரத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உங்கள் முகத்தை வெளியே காமிக்காதீங்க. அதை அது ஒரு நோய், அது எல்லாருக்கும் பரவிடும். அதனால் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு மாதம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, துயரத்தோடு இருக்காங்க முகத்தில். அது நாளைக்கு என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஒருவேளை வேலை போயிருமோ அப்படின்ற பயம், வேறு ஏதாவது ஹெல்த் ஏதாவது ஆயிருமோ, இவ்வளோ தூரம் நான் ஸ்ட்ரெயின் பண்ணுறேனே. எல்லாருக்கும் என்ன இப்போ வருத்தம்னா, நமக்காக நம்ம டைம் ஒதுக்கலை, நம்ம ஆரோக்கியத்துக்காக டைம் ஒதுக்கலை, நம்முடைய அமைதிக்காக டைம் ஒதுக்கலை, நம்ம அன்பு செலுத்துறதுக்காக டைம் ஒதுக்கலை. லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இந்த கில்ட்டி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த கில்ட்டி ஃபீலிங் உங்கள்கிட்ட இருந்து போகணும். அப்போ தான் டயர்டுன்றது போகும். அதுக்கப்புறம் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி உங்கள்கிட்ட இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் அவங்க 2 hours 3 hours தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அவங்க அப்படியே உள்ள ரங்கபாஷ்யத்தெலாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அவங்க டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வருவாங்க, கூட நோட் பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்கள பார்த்த உடனே தெய்வத்தை பார்க்குற மாதிரி பேஷண்ட்லாம் கையெடுத்து கும்பிட்டு எந்திரிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க சந்தோஷமாக. அவர் 2 வார்த்தை பேசினா போதும்னு நினைப்பாங்க. அவங்க இன்டர்நேஷ்னல் கால் வந்துக்கிட்டு இருக்கும். அயல்நாட்டில் போய் கிளாஸ் எடுப்பாங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுப்பாங்க, பெரிய சர்ஜரி பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் தான் தூங்குவாங்க. ஆனால் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் மிட் நைட்டில் கூட. ஆனால் ஆள் பார்த்தா பிரிஸ்காக இருப்பாங்க. காரணம் என்ன? அந்த ஆன்மீக இதயம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, சேவை செய்யணுன்றது. அந்த இதுதான் மகான்களுக்கெல்லாம் எப்போதும் அந்த ஆன்மீக இதயம் எப்போதும் விழிப்பு நிலையில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கடுகடுன்னு இல்லாமல் எப்போதும் முகத்தை சோர்வாக வச்சுக்காமல் உற்சாகமாக இருக்கிறதுக்கு உங்களை சுய சோதனை செய்து பாருங்கள். எது இந்த மாதிரி பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு, சந்தோஷத்துக்கு எது, இன்ப ஊற்றுக்கு எது தடையாக இருக்கிறது என்பதை உற்று நோக்கி அந்த ஊற்றுக்கண்ணை திறந்து விடுவோம். இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவனை தரிசிப்போம். இறைவனே இன்பமயமாக தான் இருக்கார், சந்தோஷமயமாக தான் இருக்கார். இயற்கை என்ற பேராற்றல் அப்படியே அது மலர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்குது. எவர் எக்ஸ்பேண்டிங்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்ட். யூனிவர்ஸ் விரிஞ்சுக்கிட்டே போகுது. அதனால் நாமளும் உள்ளுக்குள்ள குறுகலாக இல்லாமல் விரிந்து கொண்டே செய்வோம். விசால புத்தியோடு இருப்போம், எப்போதும் சந்தோஷத்தோடு இருப்போம். அதுவே மிகப்பெரிய ஆன்மீக நிலை என்று கூறிக்கொண்டு, நீங்கள் வேறு ஏதோ தேட வேணாம். ஆன்மீகம்னு சொன்னால் உற்சாகத்தோடும் புத்துணர்வோடும் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பது தான் ஆன்மீக வாழ்வு என்று கூறிக்கொண்டு, அதை நாம் அனைவரும் மறவாமல் யாரிடத்துலையும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்போடு பழக ஆரம்பிச்சிட்டோனாலே சந்தோஷம் வந்துடும். நாம் மற்றவங்களுக்கு எந்த வகையில் உதவியாக இருக்க முடியும்னு யோசிப்போம். அது மூலமாக வாழ்க்கையில் இன்ப ஊற்றுக்கண் திறக்க ஆரம்பிச்சிடும். வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு, ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். காட் பிளஸ் யூ. வாழ்க வளர்த்தும். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.